திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் 150 தக்ஷகாண்டம் உமை கைலை நீங்கு படலம். கந்தபுராணம் தக்ஷகாண்டத்தில் 5வது படலமாக உமை கைலை நீங்கு படலம் அமைந்திருக்கின்றது. திருக்கைலாய மலையில் பிரம்ம விஷ்ணுக்களாலும் தேடி காண்பதற்கு அரிதாகிய அமலமான தமது அருள் திருமேனியை அன்பினை உடைய அடியார்கள் தரிசித்து உய்யும் பொருட்டு அனாதி மல முத்தரான சிவபெருமான் நீண்ட பரிசுத்தமாகிய அந்த திருக்கைலாச மலையின் கண்ணே அனுக்கிரக முகமாக எழுந்தருளியிருக்கின்றார். திருக்கைலாசத்தில் எழுந்தருளியிருந்த ஸ்ரீகண்ட பரமேஸ்வரரினுடைய மென்மையான திருவடிகளை சங்கரி உமையம்மையார் கைகூப்பி வணங்கி துதித்து தேவரீரின் ஒப்பற்ற உண்மைத்தன்மையை திருவாய் மலர்ந்து அருளல் வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். அந்த அம்மையார் மிக்க அன்பு செய்து பிரார்த்திக்கின்றார். அப்பொழுது எம்பெருமான் திருவாய் மலர்ந்து அருளுகின்றார். உமையே, உருவம், குணம், செயல் என்னும் இவற்றில் ஒன்றும் இல்லாமல் நிர்மலமாய் சச்சிதானந்த ஸ்வரூப சிவம் எங்கும் நிறைந்து நின்ற தன் இயல்பும் பரந்த உயிர்கூட்டத்தின் பந்தத்தை நீக்கும் பொருட்டு ஒப்பில்லாத ஏக சக்தி மூலமாக சங்கற்பம் உள்ளதாகவும் இருக்கும். எனவே உருவம், அருவுருவம், அருவம் என்ற 3 நிலைகளும் இன்றி, தனக்கு என்று எந்த ஒரு செயலும் இன்றி, முக்குணங்களும் இன்றி ஸ்வரூபமாய் இருக்கின்ற சிவம் உயிர்கூட்டங்களின் பந்தத்தை நீக்கும் பொருட்டு தனது ஒப்பில்லாத ஏக சக்தி மூலமாக சங்கற்பம் செய்யும். சிவன் அரு உருவும் அல்லன், சித்தினோடு அசித்தும் அல்லன், பவ முதல் தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவானும் அல்லன், தவ முதலிய யோக போகம் தரிப்பவன் அல்லன் தானே, இவை பெற இயைந்தும் ஒன்றும் ஏய்ந்திடா இயல்பினானே என்பது சிவஞான சித்தியார் திருவிருத்தம். சிவபெருமான் அருவம், உருவம் இவற்றை கடந்து நிற்பவன். நம்மனோர் போன்ற சித்தும் அல்லன் அவன், மாயை போன்ற அச்சித்தும் அல்லன் அவன். இவற்றையெல்லாம் கடந்து நிற்பவன். சிருஷ்டி முதலிய 5 தொழில்களில் ஒன்றும் செய்வானும் அல்லன், தனக்கென்று ஒன்றும் செய்வானும் அல்லன். அவற்றை கடந்தவன். தவம் முதலியவற்றிற்குரிய யோக வடிவம், போக வடிவம் கொள்வானும் அல்லன். அவனுக்கு அவை வேண்டப்படுவதும் இல்லை. அப்படி ஸ்வரூப சிவமாக இருக்கின்ற பெருமான் தடஸ்த லக்கணமாகிய இவற்றை பொருந்தி நின்றான். ஆயினும் அவற்றை சிறிதும் பொருந்தாத ஸ்வரூப இலக்கணத்தை உடையவன், ஸ்வரூப லட்சணத்தை உடையவன். அப்படி ஸ்வரூப நிலையில் இருக்கின்ற சிவம் தன் நிலைமை மண் உயிர்கள் சார தரும் சக்தி பின்னமில்லான் எங்கள் பிரான் என்று திருவருட்பயன் கூறியதற்கு ஏற்ப உயிர்களெல்லாம் சிவத்துவம் அடையும் பொருட்டு அவன் சமவேத சக்தியாகிய திருவருளுடன் திருக்கருணையுடன் நீக்கமின்றி நிற்கின்றான். உயிர்களை கணப்பொழுதும் பிரியாத சிவபெருமான் பிறப்பு இறப்புகள் இல்லாத மாறாத அறிவானந்த தன்மையை, சத் சித் ஆனந்தம் என்ற தன்மையை, அவனைப் போல நித்தப்பொருளாய் அவனை மன்னியிருக்கின்ற தன் இனமான உயிர்களும் அவனை வழிபாட்டினால் சாரவே அவ்வுயிர்களும் இந்த ஆனந்தத்தை பொருந்தும்படி உவந்து அளிக்கும் அவன் திருவருளுடன் நீக்கமின்றி நிற்கின்றான். அப்படி ஸ்வரூப நிலையில் இருக்கின்ற சிவம் பஞ்ச சக்திகளின் வழியாக அரு உருவத்தை பொருந்தி சதாசிவ உருவம் என்று சொல்லப்படுகின்ற பஞ்ச சாதாக்கிய வடிவம் என்பதை கருணை காரணமாக எடுத்துக்கொள்கின்றது. அவ்வாறு எடுத்துக்கொள்ளவே உயிர்கள் பெருமானை வழிபட்டு தியானமும் பூஜையும் செய்து உய்வதற்காக அவ்வாறு அருள் புரிகின்றது. பஞ்ச சக்திகள் என்பவை பராசக்தி, ஆதிசக்தி, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. எனவே பரம்பொருள் உருவம், அருவம், உருவாரூபம் இல்லாதவராய், அவை உள்ளவராய், நித்தியராய், ஏகராய், ஒப்பற்றவராய், பரிபூரணராய், அசைவற்றவராய், சாந்தராய், நிர்குணராய்,
தன்வயம், தூய உடம்பு, இயற்கை உணர்வு, முற்றுணர்வு, இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீக்கம், வரம்பில் இன்பம் ஆகிய 8 வகை சிற்குணங்கள் உடையவராய், பசுஞான பாசஞானங்களுக்கு அறியப்படாதவராய், பதிஞானம் ஒன்றினாலேயே அறியப்படும் பொருளாக இருப்பவர். அவருக்கு அக்னியில் சூடு போலவும், பூவில் மணம் போலவும், சூரியனின் கதிர் போலவும், பிரிவற்று சமவயமாகவும், அனந்த சக்தி ரூபையாயும் உள்ள பராசக்தி என்றொரு சக்தி உண்டு. சக்தி என்பது வல்லமையை குறிக்கின்றது, ஆற்றலை குறிக்கின்றது. இறைவன் சிவபெருமான் தனது அபின்னா சக்தியாகிய பராசக்தியை அதிஷ்டித்து அனாதியே ஆணவமல சம்பந்தமுற்று அறிவற்று மூடமாய் கிடக்கும் ஆன்மாக்களை ரட்சிக்க திருவுள்ளம் கொண்டு பராசக்தியின் 1000ல் ஒரு கூற்றிலிருந்து ஆதிசக்தியை தோற்றுவிப்பார். ஆதிசக்தியின் 1000ல் ஒரு கூறு இச்சாசக்தியாகும். இச்சாசக்தியின் 1000ல் ஒரு கூறு ஞான சக்தியாகும். ஞானசக்தியின் 1000ல் ஒரு கூறு கிரியாசக்தி ஆகும். இவ்வாறு சக்திகள் தோன்றும். இவைகளே பஞ்ச சக்திகள் என்று கூறப்படும். அதில் பராசக்தி என்பது உயிர்களுக்கு அனுக்கிரக மாத்திரம் குறித்து பொதுவகையால் அறிந்தும் அறிவித்தும் நிற்பதாகிய ஞானம் ஒன்றே. அது சிவசக்தியின் ஸ்வரூபம். அதுவே பராசக்தி எனப்படும். இரண்டாவதான ஆதிசக்தி என்பது இது திரோதான சக்தி. இந்த திரோதம் அவதர சக்தியாகி ஒரு அவதரத்திலே தோன்றுகையால் ஆதிசக்தி என்று பெயர் பெற்றது. இதற்கு அருள் சக்தி என்றும் பெயர். இதுதான் மற்ற 4 கிருத்தியங்களுக்கு காரணமானது. ஆன்மாக்களுக்கு மலத்தை செலுத்தி பக்குவப்படுத்துவது. இச்சாசக்தி என்பது 3ஆவதான சக்தி. சிவபெருமான் ஆன்மாக்களை ரட்சிக்க திருவுள்ளம் கொண்ட பொழுது அந்த சங்கல்பத்தில் எழுந்த அவதரத்திற்கு இச்சாசக்தி என்று பெயர். 4ஆவதான ஞானசக்தி. அப்படி ஆன்மாக்களை ரட்சிக்க இச்சை கொண்ட சிவபெருமான் அந்தந்த ஆன்மாக்களுக்குரிய வினை பயன்களை அறிந்த அந்த அவதரத்திற்கு ஞானசக்தி என்று பெயர். 5ஆவதான கிரியாசக்தி. அவ்வாறு அறிந்த வினை பயன்களை ஆன்மாக்களுக்கு ஊட்டும் நிமித்தம் அவர்களை பிரபஞ்ச காரியப்படுத்தும் அவதரத்திற்கு கிரியாசக்தி என்று பெயர். பராசக்தி ஒன்றுதான். அதுதான் வியாபார பேதத்தால் இவ்வாறு நாம பேதங்களை அடைவதே அன்றி இந்த சக்திகளுக்குள்ளே பேதமில்லை, வேறுபாடு இல்லை. எப்படி என்றால் அக்னியினுடைய உஷ்ண சக்தி என்பது ஒன்றுதான் என்றாலும் இந்த அக்னி உலோகத்தோடு சம்பந்தம் அடையும் பொழுது உலோகம் உருகுகின்றது, உலோகத்தை உருக்குகின்றது, விறகை எரிக்கின்றது. அதுவே பாகசாலையில் சமைக்கவும் செய்கின்றது. அதுபோன்றுதான் இந்த பஞ்ச சக்திகளும் ஒன்றுக்கு ஒன்று சகசிரா அம்சம் என்பது அது கிருத்திய தாரதமியத்தினாலே அவ்வாறு சொன்னதன்றி உண்மையில் பராசக்தி ஒன்றே வியாபார பேதத்தால் இவ்வாறு வேறு வேறு பெயர்களை எடுத்துக்கொள்கின்றது. இந்த சக்திகளை அதிஷ்டித்து நிற்கின்ற சிவனும் பராசக்தியை அவர் அதிஷ்டித்து நிற்கின்ற பொழுது பரசிவன் என்றும், ஆதிசக்தியாகிய திரோதான சக்தியை பெருமான் அதிஷ்டித்து நிற்கின்ற பொழுது திரோபவன் என்றும், இச்சாசக்தியை அதிஷ்டித்து நிற்கின்ற பொழுது இச்சிதா என்றும், ஞான சக்தியை அதிஷ்டித்து நிற்கின்ற பொழுது நாதா என்றும், கிரியாசக்தியை அதிஷ்டித்து நிற்கின்ற பொழுது கர்த்தா என்றும் திருநாமம் கொள்வார் இறைவர். இந்த பஞ்ச சக்திகளிலிருந்து எண்ணற்ற சக்திகள். இந்த பஞ்ச சக்திகள் ஆன பராசக்தி சிவசாதாக்கியம் என்றும், ஆதிசக்தி அமூர்த்தி சாதாக்கியம் என்றும், இச்சாசக்தி மூர்த்தி சாதாக்கியம் என்றும், ஞானசக்தி கர்த்ரு சாதாக்கியம் என்றும், கிரியாசக்தி கண்ம சாதாக்கியம் என்றும் 5 வகை சாதாக்கியங்களாக அமையும். இதில் கண்ம சாதாக்கியம் நாதமயமாகிய லிங்கமும் பிந்துமயமாகிய பீட்டமும் கூடியதாய் பஞ்சகிருத்தியத்தை உடையதாய் இருக்கும். கண்ம சாதாக்கியர் லிங்கமும் பீட்டமாய் இருப்பினும் 5 திருமுகமும் 10 திருக்கரங்களும் உடையவராய் தியான ரூபராய் இருப்பார். இனி இந்த பஞ்ச சக்திகளிலிருந்து மற்றைய சக்திகள் எவ்வாறு சிருஷ்டி செய்கின்றன என்றால், சிவத்தின் 1000ல் ஒரு அம்சம் அநாச்சிருத தேவர். அவர் வாமபாகத்தை எப்பொழுதும் பிரியாத சக்தி.
அநாச்சிருதை என்ற சக்தி. இந்த அநாச்சிருத தேவரை சூழ 4 திக்கிலும் அநாதர், அனந்தர், வியோமரூபர், காரண வியாபகர் என்ற 4வர் தமது சக்திகளாகிய அநாதை, அனந்தை, வியோமரூபை, வியாபினி எனும் 4வர்களுடன் சேவித்துக் கொண்டிருப்பார்கள். இவர்களும் சிவாம்சமே ஆவார்கள். இவர்களை வரும் பரநாத கலையில் இருக்கும் 5 புவனங்களுக்கும் அதிபதிகளாய் சுத்தமாயையில் பஞ்சகிருத்தியங்களை நடத்துவார்கள். இவர்களில் வியாபகருடைய அம்சமான ஆடகேஸ்வரர் சப்த பாதாளங்களை அதிஷ்டித்து நிற்பார். வியோமரூபருடைய அம்சமான கூஷ்மாண்டர் 28 கோடி நரகங்களை அதிஷ்டித்து நிற்பர். அனந்தருடைய அம்சமான காலாக்னி ருத்ரதேவர் பிரம்மாண்டத்தை ரட்சித்துக் கொண்டிருப்பர். இவர்கள் மூவரும் பிரம்மாண்டத்தின் கீழ்ப்பாகத்தில் காலாக்னி தத்துவத்தில் உள்ள புவனங்கள் 3இன் அதிபதிகள். அநாதி தேவருடைய அம்சமான ஆதார சக்தி அண்டத்தை சுமந்து கொண்டிருக்கும். அநாச்சிருத தேவருடைய அம்சமான அனந்த தேவர் 32 கோடி ருத்ரர்களால் சூழப்பட்டு ஆதார சக்தியுடன் கூடியிருப்பவர். இனி கண்ணாடியுள் நிழல் போன்றும் ஆகாசத்தில் இந்திர தனுஷ் போலவும் நிஷ்களத்திலிருந்து சகலம் தோன்றும். இதற்கு சாதாக்கியம் என்று பெயர். இதுவே யோகிகள் ஞானிகளுக்கு தியானம் பண்ண உரியது. மேற்சொன்னது போலவே இந்த சாதாக்கியம் சிவசாதாக்கியம் என்றும், அமூர்த்தி சாதாக்கியம் என்றும், மூர்த்தி சாதாக்கியம் என்றும், கர்த்திரு சாதாக்கியம் என்றும், கண்ம சாதாக்கியம் என்றும் 5 வகைப்படும். இவற்றில் பராசக்தியில் 10ல் ஒரு கூறு சிவசாதாக்கியம். இது பராபரமாயிருக்கும். ஆதிசக்தியில் 10ல் ஒரு கூறு அமூர்த்தி சாதாக்கியம். இது பரமாக இருக்கும். இச்சாசக்தியில் 10ல் ஒரு கூறு மூர்த்தி சாதாக்கியம். இது சூக்ஷ்மமாய் இருக்கும். ஞான சக்தியில் 10ல் ஒரு கூறு கர்த்திரு சாதாக்கியம். இது சூக்ஷ்ம ஸ்தூலமாய் இருக்கும். கிரியாசக்தியில் 10ல் ஒரு கூறு கண்ம சாதாக்கியம். இது ஸ்தூலமாய் இருக்கும். இவ்வாறு இந்த பஞ்ச சாதாக்கியங்களும் தத்துவம் எனப்படும். இவைகளுக்கு முறையே சதாசிவன், ஈசன், பிரம்மன், ஈஸ்வரன், ஈசானன் என்ற 5வர்கள் அதிபர்கள் ஆவார்கள். இவர்கள் மூர்த்திகள். இந்த தத்துவங்களும் மூர்த்திகளும் தங்களில் ஐக்கியமான அவசரத்தில் ஈசானாதிகளாய் நிற்றல் அதுவே பிரபாவம் எனப்படும். ஈசானாதிகள் என்பவை பின்வருமாறு: சிவ சாதாக்கியமாகிய தத்துவமும் சதாசிவன் என்கின்ற மூர்த்தியும் ஐக்கியமான அவசரம் அதற்கு ஈசானம் என்று பெயர். அமூர்த்தி சாதாக்கியமாகிய தத்துவமும் ஈசன் என்கின்ற மூர்த்தியும் ஐக்கியமான அவசரம் வாமதேவம் என்று பெயர். மூர்த்தி சாதாக்கியமாகிய தத்துவமும் பிரம்மன் என்ற மூர்த்தியும் ஐக்கியமான அவசரம் சத்யோஜாதம் ஆகும். கர்த்திரு சாதாக்கியமாகிய தத்துவமும் ஈஸ்வரன் என்ற மூர்த்தியும் ஐக்கியமான அவசரம் தத்புருஷம் ஆகும். கர்ம சாதாக்கியமாகிய தத்துவமும் ஈசானன் என்கின்ற மூர்த்தியும் ஐக்கியமான அவசரம் அகோரம் என்று அழைக்கப்படும். தத்துவம் என்று சொல்லப்பட்ட பஞ்ச சாதாக்கியங்களும் நிஷ்களமாயிருக்கும். சதாசிவாதி பஞ்சமூர்த்திகளும் சகலமாயிருக்கும். ஈசானாதி பஞ்ச பிரபாவங்களும் சகல நிஷ்கலமாய் இருக்கும். ஈசானாதி 5ம் பஞ்சபிரம்மம் எனப்படும். இவற்றிற்கு முறையே ஈசானர், வாமதேவர், சத்யோஜாதர், தத்புருஷர், அகோரர் என 5வர் மூர்த்திகள் ஆவார்கள். ஈசானர் அவர் சர்வ ஜகத்திற்கும் மேலாயிருக்கின்ற குணத்தினால் உலகங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாய் இருக்கின்றதாலும் தத்பதத்தை ஆன்மாக்களுக்கு கொடுக்கையினாலும் அவர் ஈசானர் எனப்படுவார். அடுத்ததாக வாமதேவர் ஆன்மாக்களை தர்மார்த்த காமங்களிலே வஞ்சித்து அதோமாயையிலே கவிழ்க்கையினாலே வாமா என்றும், பிரகாச ஸ்வபாவர் எனவே தேவர் எனவும், எனவே வாமதேவர் என்று அழைக்கப்படுவார். அடுத்ததாக சத்யோஜாதர் ஆன்மாக்களுக்கு விஞ்ஞானானந்த கோஷமாகிய காரணதேகம் முதலில் உண்டான அளவில் மனோமயமாதி கோஷத்ரயமான சூக்ஷ்ம ஸ்தூல சரீரங்களை தம்முடைய இச்சா மாத்திரத்தினாலே மந்திரேஸ்வர மந்திரங்களை அதிஷ்டித்து உடனே உண்டாக்குகையால் இவருக்கு சத்யோஜாதர் என்று திருநாமம். அடுத்ததாக தத்புருஷர் ஆன்மாக்களிடத்தில் அந்தர்யாமியாய் அதிஷ்டித்து கொண்டிருக்கையினாலே இவருக்கு தத்புருஷர் என்று திருநாமம். அடுத்ததாக அகோரர். கோரம் என்பது அஞ்ஞானம். அஞ்ஞான விரோதியாயிருக்கின்ற ஞானத்தை இவர் பாலிக்கையினாலே இவருக்கு அகோரர் என்று திருநாமம். இந்த பஞ்ச சாதாக்கியங்களினுள்ளே
ஈசானத்தின் சக்தி ஈசானி, தத்புருஷத்தின் சக்தி பூரணி, அகோரத்தின் சக்தி ஆர்த்தி, வாமதேவத்தின் சக்தி வாமை, சத்யோஜாதத்தின் சக்தி மூர்த்தி எனப்படும். ஈசானிக்கு சசினி, அங்கதை, இஷ்டை, மரீச்சி, ஜுவாலினி என்று 5 கூறுகள். பூரணிக்கு சாந்தி, வித்யை, பிரதிஷ்டை, நிவிருத்தி எனும் 4 கூறுகள். ஆர்த்திக்கு தமை, மோகை, சயை, நிஷ்டை, மிருத்யு, மாயை, பயை, சரை என்ற 8 கூறுகள். வாமைக்கு ரசை, ரக்ஷை, ரதி, பாலி, காமை, சம்யமினி, கிரியை, புத்தி, காரி, தாத்ரி, பிராமணி, மோகினி, பவை என்ற 13 கூறுகள். மூர்த்திக்கு சித்தி, இருத்தி,த்யுதி, லக்ஷ்மி, மேதை, காந்தி, ஸ்வதை, திருதி என்று 8 கூறுகள். இவ்வாறு கூறப்பட்ட சசினியாதி 38 கூறுகளும் அஷ்டத்ரிம்ஷத் கலை என்று கூறப்படும். இனி முன்னர் கூறப்பட்ட அநாச்சிருதராகி 5 பேர்களும் சுத்தமாயையில் பஞ்சகிருத்தியங்களை பண்ணுவார்கள் என்று பார்த்தோம். எனவே அநாச்சிருத தேவர் காரியமான சதாசிவதேவ நாயனாரும் 5 அவசரப்பட்டு அசுத்தமாயையில் பஞ்சகிருத்தியங்களை பண்ணுவார். அது எப்படி என்றால், ஞானமும் கிரியையும் சமமாய் ஒத்த அவசரத்தில் சதாசிவனும், கிரியை மிகுந்து ஞானம் குறைந்த அவசரத்தில் மகேஸ்வரனும், ஞானம் மிகுந்து கிரியை குறைந்த அவசரத்தில் ருத்ரனும், மேற்கூறிய மகேஸ்வரர்பால் தோன்றிய விஷ்ணுவும் பிரம்மாவும் ஆகிய பஞ்சமூர்த்திகளும் எதிர் நிரையாக பஞ்சகிருத்தியங்களை பண்ணுவார்கள். இங்கே கூறப்பட்ட விஷ்ணு பிரம்மர்கள் சிவபெருமானது நவ வடிவங்களில் சகல வடிவம் என்ற 4னுள் உட்பட்டு சுத்த வித்யா தத்துவத்தில் வைகும் விஷ்ணு பிரம்மர்களாகிய காரணேஸ்வரர்கள் ஆவார்கள். சகலரில் தத்துவத்தால் அதிகாரம் பெற்ற காரியேஸ்வரராகிய விஷ்ணு பிரம்மாக்கள் அன்று. இனி நவ வடிவங்கள் என்பவை சிவம், சக்தி, நாதம், பிந்து என்ற அருவம் 4, சதாசிவன் என்ற ரூபாரூபம் 1, மகேஷன், ருத்ரன், விஷ்ணு, பிரம்மன் என்ற ரூபம் 4. ருத்ரர்களுள் பிரளயாகலரில் தவத்தால் அதிகாரம் பெற்று சுத்த வித்யா தத்துவாதிபதியாகிய ருத்ரரால் பிரேரிக்கப்பட்டு ஸ்தூல பிரபஞ்ச மாத்திரையே அழிக்கும் ருத்ரரும் உள்ளார். ஆனால் காரியேஸ்வரர்களாகிய இவர்களுக்கும் தத்தம் காரணேஸ்வரர்களுக்குரிய சின்னங்களும் நாமங்களும் உண்டு. காரியேஸ்வரர்கள் அண்டங்கள் தோறும் வெவ்வேறு அதிகாரிகளாயிருப்பார்கள். காரணேஸ்வரர்கள் பல்லாயிரம் கோடி அண்டங்கள் எனப்படும் உலகங்கள் முழுமைக்கும் ஏக அதிகாரிகள். அந்த அண்டத் தலைமை நோக்கி காரியேஸ்வரராகிய உப விஷ்ணுக்களை ஆதி விஷ்ணுக்களாகவும் உப பிரம்மரை ஆதி பிரம்மராகவும் சங்கல்பிப்பார்கள். இனி இந்த பராசக்தி இவ்வாறு கருணை கொண்டு நிகழ்த்தும் பஞ்ச கிருத்தியங்கள் என்பவை சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோபாவம், அனுக்கிரகம். இதில் சிருஷ்டி என்பது ஆணவ மலம் பரிபாகம் ஆதல் பொருட்டு பிரளயத்தில் பக்குவப்பட்ட அவரவர் கண்மங்களை முற்றும் புசிப்பித்து தொலைக்க ஆன்மாக்களை தனு கரண புவன போகங்களுடன் கூட்டுதல். தனு என்பது பஞ்சபூதங்களும் அவற்றின் காரியங்கள் 25 கூடின பூத தேகம். கரணம் என்பது மனம் முதலிய அந்தக்கரணங்களும் உடம்பு முதலிய புறக்கரணங்களும். புவனம் என்பது கண்மங்கள் புசித்ததற்குரிய இடம். போகம் என்பது ஆன்மாக்களுக்கு புசிப்பாக இருக்கின்ற சப்தம் முதலான விஷயங்கள். இனி ஸ்திதி என்பது ஆன்மாக்களுக்கு கண்ம மலங்களை புசிப்பித்து இயல்பிலே மலபாகம் வருவித்தற் பொருட்டு அவற்றை நிலை பெறச் செய்தல். சம்ஹாரம் என்பது கண்ம மலம் பரிபாகம் ஆவதல் பொருட்டும் தனுவாதிகளை தோற்றுவிக்கும் சக்தி குன்றிய மாயைக்கு திரும்ப சாமர்த்தியம் உண்டாக்குதல் பொருட்டும் தனு கரணாதிகளுடன் ஜனன மரணங்களில் கூடுதல், பிரிதல், ஸ்வர்க்க நரகங்கள், பூமிகளில் போதல், வருதல் முதலிய தொழில் வேறுபாட்டால் அலைப்புண்ட ஆன்மாக்கள் இளைப்பாறுவதற்காகவும் செய்யப்படுவது சம்ஹாரம் ஆகும். திரோபவம் என்பது சிவம் ஆன்மாக்களுக்கு போகங்களை புசிப்பித்து கண்மங்களை தொலைப்பிக்கும் அளவும் தன்னை மறைத்து பிரபஞ்சத்தை மெய்யாக்கி கண்மங்களை ருசிப்பித்து அவற்றை அக்கண்ம பலன்களாகிய போக்கிய பொருட்களிலே அழுந்தச் செய்தல். அனுக்கிரகம் என்பது மலபரிபாகமுற்ற ஆன்மாக்களை சிவபெருமான் தனது திருவடியிலே சேர்த்து கொள்ளுதல்.
இனி மகேசராதியர் தோன்றும் முறை என்பது முன்பு கூறப்பட்ட கன்ம சாதாக்கிய மூர்த்தியின் 1000ல் ஒரு கூற்றிலிருந்தும் மகேஸ்வரர் தோன்றுவார். மகேஸ்வரரின் 1000ல் ஒரு கூற்றிலிருந்து ருத்ரர் தோன்றுவார். மகேஸ்வரரின் கோடியில் ஒரு கூற்றிலிருந்து விஷ்ணு தோன்றுவார். விஷ்ணுவின் ஒரு கூற்றிலிருந்து பிரம்மா தோன்றுவார். இனி சக்தி பேதம் கூறுமிடத்து பராசக்தி பேதமாகும். இச்சா ஞான சக்தி ஸ்வரூபிணியான சக்தி சுத்தமாயை கலக்கிய போது அந்த சக்தியில் சகசிராம்சமாக நாதமூர்த்தி உண்டாம். நாதத்திலே நின்று சகசிராம்சமாக பிந்துமூர்த்தி உண்டாம். பிந்துமூர்த்தியினது சக்தி பிந்துரூப சக்தியாகும். பிந்துரூப சக்தியின் தசாம்சத்தில் ஒரு கூற்றிலிருந்து உமாசக்தியும், இவரின் 10ல் ஒரு கூற்றிலிருந்து அம்பிகையும், இவரின் 10ல் ஒரு கூற்றிலிருந்து ஈஸ்வரியும், இவரின் 10ல் ஒரு கூற்றிலிருந்து மனோன்மணியும் தோன்றுவார்கள். இவர்கள் 5வரும் பஞ்ச சாதாக்கியங்களின் சக்திகள் ஆவார்கள். இந்த மனோன்மணியின் 1000ல் ஒரு கூற்றிலிருந்து கௌரியும், கௌரியிலிருந்து உமை, லக்ஷ்மி, சரஸ்வதி முதலிய சக்திகளும், வாமை முதலிய சக்திகளும் தோன்றுவார்கள். இவர்களில் மகேஸ்வரரது சக்தி கௌரி, இவரை மகேஷை என்றும் கூறுவார்கள். ருத்ரரது சக்தி உமை, இவர் ருத்ரி என்றும் கூறுவார்கள். விஷ்ணுவின் சக்தி லக்ஷ்மி, பிரம்மனது சக்தி சரஸ்வதி, வாமை முதலான அஷ்ட சக்திகளும் அனந்தாதி அஷ்டவித்யேஸ்வரர்களது சக்திகளாகும். எனவே சக்தி பேதம் கூறும் பொழுது எத்திரம் நின்றான் ஈசன் அத்திரம் அவளும் நிற்பள் என்றபடி பஞ்சகிருத்திய நிமித்தம் சப்தர், உத்யுத்தர், பிரவருத்தர் முதலாய எந்தெந்த பெயர் பெற்று யார் யாரை கடவுள் அதிஷ்டித்திருப்பாரோ அதற்கேற்ப ஹாரிணி, ஜனனி, ரோதயித்ரி முதலாக சக்தி பேதம் பலதிரப்பட்டு நிற்கும். இதில் ஹாரிணியானது ஆன்மாக்களினுடைய தனுகரணாதி சர்வத்தையும் மாயையிலே ஒடுக்கி பக்குவ மலரை பரசிவத்திலே அடைவிக்கும். ஆகையால் சம்காரமும் அனுக்கிரகமும் ஹாரிணியினுடைய கிருத்தியங்கள். ஜனனியானது ஜகத்து உற்பத்தியை பண்ணுவிக்கும். ஆகையால் சிருஷ்டி ஒன்றே ஜனனியின் கிருத்தியம். ரோதயித்ரியானது ஸ்திதி காலத்தில் ஆன்மாக்களுக்கு போக நியமனத்தையும், பிரளயத்திலே சகலருக்கு மாயா அதோபாகத்திலும், பிரளயாகலருக்கு மாயா மத்தியிலும், விஞ்ஞான கலருக்கு மாயோபரி என்ற உச்சியிலும் வாச நியமனத்தையும் பண்ணுவிக்கும். ஆகையால் ஸ்திதியும் திரோதானமும் ரோதயித்ரியினுடைய கிருத்தியங்கள் ஆகும். ஹாரிணியின் சக்திமான் சக்தர், இவரே சாந்தர். ஜனனியின் சக்திமான் உத்யுத்தர், இவரே சதாசிவர். ரோதயித்ரியின் சக்திமான் பிரவருத்தர், இவரே ஈஷர். இவர்களைத்தான் முறையே லயி, போகி, அதிகாரி என்றும் கூறுவார்கள். இனி பிரம்மா முதலான பஞ்சமூர்த்திகளும் காரியப்படுவது எவ்வாறு எனில், சத்யோஜாதம் பிரம்மாவை சேஷ்டிக்க பிரம்மா சிருஷ்டிப்பார். வாமதேவம் விஷ்ணுவை சேஷ்டிக்க விஷ்ணு ரட்சிப்பார். அகோரம் ருத்ரரை சேஷ்டிக்க ருத்ரர் சம்ஹரிப்பார். தத்புருஷம் மகேஸ்வரரை சேஷ்டிக்க மகேஸ்வரர் திரோபவிப்பார். ஈசானம் சதாசிவரை சேஷ்டிக்க சதாசிவர் அனுகிரகிப்பார். இவ்வாறு பிரம்மாதி காரணேஸ்வரர்களால் ஆன்மாக்கள் பஞ்சகிருத்தியப்படுகின்றார்கள் என்று சக்தி பேதம் இவ்வாறு அருளப்படுகின்றது. இவற்றையெல்லாம் உலக மாதாவாகிய உமையம்மையார் கேட்க எம்பெருமான் திருவாய் மலர்ந்து அருளுகின்றார். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.